நான் பேசிக் லெவல் சி எனக்கு தெரியும். அத வச்சு நான் ஐடிக்குள்ள போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எத்தன பேர் இது பாசிபிள்னு நினைக்கிறீங்க? அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் அப் பண்ணுங்க. எனக்கு தான் சி தெரியுமே, நான் ஐடிக்குள்ள போயிரலாம். அது எனக்கு தெரிஞ்சால் நான் போதும்னு நினைக்கிறேன். சி தெரிஞ்சுட்டு நான் ஐடிக்குள்ள போயிடுவேன். ஒருத்தர் தானா? வெறும் சி மட்டும் தெரிஞ்சுட்டு ஐடிக்குள்ள போக முடியுமான்னு கேட்டா தாராளமா போலாம். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சேலரி எனக்கு கிடைக்காது. இப்போ சியோட பேசிக் லெவல் சேலரி பாத்தீங்க அப்படின்னா அப் டு இப்போ வந்து ஒரு 10,000 to 15,000 குள்ளதான் இருக்கும். ஸோ நான் இதுவே ஒரு நல்ல ஒரு கோடிங் பேஸ்ல போறேன், ஜாவா, பைத்தன் இந்த பேஸ்ல போறேன் அப்படின்னா என்னோட சேலரி பேக்கேஜ் பாத்தீங்க அப்படின்னா மந்த்லியே பர் மந்த் வந்து நமக்கு 35 to 40,000 அந்த மாதிரி கிட்ட நான் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் எனக்கு சி தெரியும், எனக்கு அது போதும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம அடுத்தடுத்து நம்ம எந்த அளவுக்கு நம்மள அப்டேட்டா நம்ம வச்சுக்கிறோமோ அதுதான் நமக்கு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்டுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா, ஸோ நான் கிடைக்கிற ஜாப்க்கு போய்ப்பேன் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் நினைச்சீங்க அப்படின்னா அந்த தாட்டை ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபியூச்சர் கோல் அப்படின்னு இருக்கும். கரெக்டா? ஸோ ஐடில என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கு? ஐடி போகணும்னு நினைக்கிறது பெருசு இல்ல. ஐடில என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்கும்? டெவலப்பர். டெவலப்பர். அப்புறம் டெஸ்டிங். டெஸ்டிங் சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் வெப் டிசைனிங். சோ இப்போ நான் டெவலப்பிங் சைட் போகணும் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒன் சாஃப்ட்வேர் ஏதாவது ஒரு ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? நான் எந்த ஸ்கில்லுமே இல்லாம நான் டெவலப்பிங் சைட் போகணும், நான் டெஸ்டிங் சைட் போகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நான் போயிடுவேன் எப்படியாவது அப்படின்றது இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். நமக்கு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுட்டு நம்ம உள்ள போனோம் அப்படின்னா இட்ஸ் பெட்டர். ஓகேவா? சோ அது பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க வந்து என்ன அப்படின்னா சோ நீங்க உங்களோட ஸ்கில்ஸை நீங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய அடுத்த வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவல் ஜாப்க்கு வந்து உங்களை கொண்டு மூவ் ஆன் பண்ணும். சோ இப்போ நீங்க நார்மல் இப்போ நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து ஸ்விக்கி ஓட்டுறேன், சோ நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு நம்ம டைமை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம ஃபியூச்சரை யோசிச்சு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகுறது இட்ஸ் பெட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஈவன் வந்து நான் ஜாவாவும் பைத்தானும் படிச்சுட்டு நான் ஒரு ஐடிக்குள்ள போறேன் அப்படின்னா என்னோட சேலரி பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் ஸ்டார்டிங் ஒரு 15,000 இருந்தாலும் போக போக என்னோட சேலரி பேக்கேஜ்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நான் ஐடிக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா இட்ஸ் மை லைஃப் இஸ் செட்டில். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தன் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துப்போம். எவ்வளவு சாஃப்ட்வேர் இருக்கு, ஏன் எல்லாரும் இப்போ பைத்தான் சூஸ் பண்றாங்க? யாருக்காவது எதுவும் ஐடியா? ஏஐ. ஏஐனாலயா? வேற பைத்தான் யூஸ் பண்றதுக்கு மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஏன் பைத்தான் யூஸ் பண்றாங்க? அதுக்கு ரீசன் சொல்லுங்க. சின்டாக்ஸ் ஈஸியா இருக்கும். சின்டாக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஈவன் சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஹலோன்ற ஒரு வேர்ல்ட பாக்குறதுக்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு சென்டென்ஸை பாக்குறதுக்கே இட் வில் மேக் சிக்ஸ் டு அட்லீஸ்ட் 6 லைனாவது நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் 1 லைன் இஸ் எனஃப். சின்டாக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். கோட் ரொம்ப கம்மியா இருக்கும். இஃப் ஐ எம் டெவலப்பர், நான் ஒரு டெவலப்பரா இருக்கேன் அப்படின்னா எனக்கு கோட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் டைப் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வேற என்ன டெக்னாலஜி எல்லாம் பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க? கண்டிப்பா நீங்க எல்லாம் அப்டேட்டடா தான் இருக்கணும். ஸோ அடுத்த ஐடி மிஷின் லேர்னிங். அப்புறம் என்னென்ன டெக்னாலஜி? ஒன்னு மிஷின் லேர்னிங். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் பேசுறாங்க. நீங்க நிறைய ஓகே இன்பில்ட் லைப்ரரிஸ் நிறைய இருக்கு. சூப்பர். அப்புறம் என்னென்ன லைப்ரரிஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஓகே லைப்ரரிஸ் இருக்கு. ஆஃப்டர் தட் வந்து மிஷின் லேர்னிங்க்கு யூஸ் ஆகுது. என்னென்ன டெக்னாலஜி? வெறும் மிஷின் லேர்னிங் மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா? ஸோ இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஏஐல யூஸ் பண்ணலாம், ஐஓடில யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா இதுலையுமே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கேமிங், ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து பைத்தான் தான் யூஸ் பண்றாங்க. பைத்தான் இல்லாம என்னால எதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ பைத்தான் இஸ் அ பேசிக். அதாவது பைத்தானை வச்சுதான் நான் அடுத்த டெக்னாலஜி லெவல் பேஸ்டா போகணும் அப்படின்னா எனக்கு பைத்தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பைத்தான் இல்லாம என்னால இப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல எத்தனை பேருக்கு வெப் டெக்னாலஜி இந்த மாதிரி எல்லாம் தெரியும்? வெப் டெவலப்மெண்ட், வெப் டெக்னாலஜி இதை பத்தி எல்லாம் யாருக்கு என்ன ஐடியாஸ் இருக்கு? ஃபுல் ஸ்டாக் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரண்ட் எண்ட் பிளஸ் பேக் எண்ட். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்
What is about the front end and back end? So as a computer science student நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? What is ஃப்ரண்ட் about அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் வந்து HTML, பேக் அண்ட் வந்து எனி லாங்குவேஜ். எனி லாங்குவேஜ். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட்டே டெவலப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட் டெவலப் பண்ணும்போது நான் வந்து என்ன பண்றேன்னா, என்னோட டீடைல்ஸ் எல்லாம் குடுக்குறேன் அப்படின்னா, ஸோ what is about a GUI? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ GUI பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, திஸ் இஸ் ப்ரொவைட் டு தி செப்பரேட் விண்டோஸ் ஆஃப் ரன்னிங். ஒவ்வொரு பேஜையும் எனக்கு தனித்தனி எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றத இந்த கான்செப்ட்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேங்க் அப்ளிகேஷன் பண்ணலாம், சூப்பர் மார்க்கெட் பில்லிங் சிஸ்டம் இது பார்த்துக்கலாம், கேம் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும்னா நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ ஈவன் தோ நம்ம முன்னாடி கொரோனா டைம்ல இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெளில வந்தா ஃபைன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ எனக்கு இன் கேஸ் ஆஃப் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எனி எமர்ஜென்சி நான் ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் வெளில போனா எனக்கு ஃபைனு. ஸோ அந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது நான் வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நியர்பைல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல த்ரூ நம்ம வீடியோ காலே டாக்டர்கிட்ட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நானே டெவலப் பண்ணணும் அப்படின்னாலும் ஈவன் பைத்தன் வச்சு நீங்க நிறைய டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யாராவது பைத்தன் வச்சு எதுவும் ப்ராஜெக்ட் மாதிரி சின்ன சின்னதாவது டெவலப் பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும்? ஹேண்ட் ரைஸ் அவுட் பண்ணுங்க போதும். ஜஸ்ட் நான் சின்னதா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் மேம். காஃபி மிஷின். காஃபி மிஷின்ஸ்ல என்ன பண்ணீங்க? அது நம்ம இந்த எம்எல்க்கு இந்த அளவா இருக்க காஃபி கிராமுக்கு இவ்வளோ ரேட்டு, ஸ்மால் மீடியம் லார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு 3 ரேட்டுக்கு தனியா போட்டிருக்கேன். ஓகே. என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணீங்க? GUI தானா? GUI இல்ல மேம், நார்மல் பைத்தான் கோடிங் தான் மேம். ஃபங்க்ஷனு இந்த மாதிரி தான் மேம் யூஸ் பண்ணது, வேற எதுவும் அவ்வளோ. இப்போ நீங்க அதுலயே SQL எல்லாம் கனெக்ட் பண்ணி பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஏதோ? அவ்வளோ ஹை எண்டுக்குலாம் போல மேம், சும்மா நார்மலா யூஸ் பண்ணதான் மேம். சோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கணும். நானே இந்த ப்ராஜெக்ட் எடுத்தேன், நான் இது ஃபுல்லாவே இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே போய் நான் SQL ல ஸ்டோர் பண்ணேன். சோ இந்த அளவுக்கு நீங்க வரணும். சும்மா நான் வந்து பேசிக் லெவல் தெரிஞ்சா போதும்னு நினைச்சீங்க அப்படின்னா, உள்ள ஐடிக்குள்ள போனோம் அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மள மாதிரி நம்மளோட சேர்ந்து ஒரு 10 பேர் இன்டர்வியூ வந்திருப்பாங்க. இன்டர்வியூ வந்திருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்கில்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களதான் எடுக்கணும்னு நினைப்பாங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் பேசிக் லெவல் நான் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். நம்மளை விட அட்வான்ஸ் லெவல்ல ப்ராஜெக்ட் பண்ணிருக்கவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. சோ அவங்களதான் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கிட்டப்லாம் யூஸ் பண்ணுங்க. கிட்டப்ல யூஸ் பண்ணி நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்றீங்களோ அதெல்லாம் தூக்கி உங்களோட கிட்டப் பேஜ்க்குள்ள போடுங்க. ஏன்னா நீங்க கிட்டப் போட்டுட்டு உங்களுக்கான ஒரு லிங்க் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை தூக்கிட்டு போயிட்டு நீங்க உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணும்போது நீங்க வந்து ஹெச்ஆருக்கு உங்க ரெஸ்யூம் த்ரூ மெயில் மூலமா சென்ட் பண்றீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களோட மெயில் செக் பண்ணும்போது உங்களோட ரெஸ்யூம் செக் பண்ணும்போது உங்களோட லிங்க் அதுல இருந்தது அப்படின்னா அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா ஓகே இந்த பையன் இவ்வளவு பண்ணிருக்கான், இந்த பொண்ணு இவ்வளவு செஞ்சிருக்கா, இவங்களை நம்ம இன்டர்வியூக்கு கால் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தாட் வரும். சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கிட்டப் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண பாருங்க. சரியா? நீங்க எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் தூக்கி கிட்டப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மேக்சிமம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். கிட்டப் யூஸ் பண்ணுங்க. கிட்டப் யூஸ் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி நீங்க வந்து உங்களோட கிட்டப் இதுக்குள்ள போட்டுருங்க. சோ அது இன்னும் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இன்டர்வியூல கால் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ நம்ம GI பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டே ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. சோ நம்ம இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஷாப்க்கே போறேன், ஏதாவது ஒரு வந்து போயிட்டு நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த போயிட்டு நான் எப்படி பில்ட் பண்றாங்க அப்படின்றத, எந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அவங்க இன்புட் தராங்க, சோ அதுக்கப்புறம் அதை எப்படி சிஸ்டம்ல ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் தருது, இந்த மாதிரியான கான்செப்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் GI யூஸ் பண்ணி.
எப்படி இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிராசரி ஷாப் போறேன் அப்படின்னா, எப்படி பில் போடுறாங்க? அந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும்? ஹியூமன் எப்படி ஹேண்டில் பண்றாங்க? அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ இப்போ ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இதில பார்த்தீங்க அப்படின்னா, இதுல என்னென்ன இப்போ இந்த வெபினார் நீங்க அட்டெண்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போ நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். இந்த ஸ்கில்ஸ் நான் கத்துக்கிட்டு, உங்களுக்கு வந்து இதுல என்ன யூஸ் இருக்கு அப்படின்ற மாரி நான் சொல்றேன். ஸோ இப்போ நீங்க இத கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜிஐ யூஸ் பண்ணி நெறைய ப்ராஜெக்ட்லாம் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஸ்கில்ஸ நீங்க கத்துட்டு ஒரு கிராசரி ஷாப்ல போயிட்டு, நீங்க வந்து இந்த பில் போடுறத பத்தி நீங்க அந்த இதுல போயிட்டு நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு நீங்க அப்ரோச் பண்ணிட்டு, அவங்களோட கொரி என்னன்றத கேட்டு ஒரு நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட் டைமா இதுல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இதுல இருந்து உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும். ஸோ அவங்க என்ன மாதிரியான கொரி கேட்கறாங்களோ, அத யூஸ் பண்ணி நீங்க இந்த ப்ராஜெக்ட்ட டெவலப் பண்ணி அவங்க கிட்ட குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு பார்ட் டைமா யூஸ் பண்ணும்போது இதுல உங்களுக்கு நல்ல ஒர்க் கிடைக்கும். இத பொறுத்தவரைக்கும் நீங்க ஃப்ரீலான்சிங் நெறைய பண்ணலாம். இப்போ நான் வந்து ஐடில ஒர்க் பண்றேன். நான் ஈவினிங் டைம் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா, நீங்க வெளிய யாராவது கேட்கறாங்க, ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணி குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கூட நீங்க அத ஃப்ரீலான்சிங்கா ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வேஸ்டா அந்த ஸ்விக்கி ஓட்டியோ இல்ல வந்து நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் திங்க் ஒர்க் பண்ணி நான் என்னோட லைஃப் நான் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஏதாவது ஒரு ஸ்கில்ஸை நீங்க நல்லபடியா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல நீங்க நிறைய ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஸோ ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கான சைடு இன்கம் நல்ல இந்த ரிலேட்டடாவே போனீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க ஐடிக்குள்ள போகலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க கிட்டப்ல உங்க லிங்க் போட்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எம்என்சி கம்பெனியை விட நம்ம சரௌண்டிங்ல வந்து இந்த ஷாப்போட ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கனாலே உங்களால செமையா ஏர்ன் பண்ண முடியும். மணி வந்து நல்லா ஏர்ன் பண்ண முடியும். சரியா? ஸோ இதை நீங்க வந்து ஃப்ரீலான்சிங்கா கூட பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் பி ஒர்க்கிங். அதாவது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யாருக்கும் ஏதாவது சும்மா ஜென்ரலா இப்போ நான் சொன்னதுல வச்சு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிபிடிக்குள்ள போலாம். ஸோ இப்போ நான் இவ்வளவு தூரம் சொன்னேன் இல்லையா, ஐடிக்குள்ள போனா இப்படி பண்ணலாம். ஸோ இந்த ஜிஐ கான்செப்ட் வச்சு ஃப்ரீலான்சிங் அதாவது ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இருக்கும். ஸோ இதுல ஏதாவது ஜென்ரலா எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஒர்க் ஷாப் அதாவது சூப்பர் மார்க்கெட் பில்லிங் ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். மேம் இன்னும் இதுல வேற என்னெல்லாம் பண்ண முடியும் ஜிஐ கான்செப்ட் யூஸ் பண்ணி, இந்த மாதிரி ஏதாவது ஜென்ரல் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா என் கூட இன்டராக்ட் பண்ணுங்க. என்னாச்சு, யாருக்குமே எந்த டவுட்டுமே இல்லையா? சொல்லுங்கப்பா, யாருக்கும் எந்த டவுட்டுமே இல்லையா? தாராளமா பண்ணலாம். ஸோ டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் வந்து சூப்பர் மார்க்கெட் பில்லிங்கே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கர்டோ இல்ல ஒரு பிஸ்கெட்டோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதை நான் வாங்கிட்டு இந்த டேட்டாஸ்லாம் போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கு டேட்டா பேஸ் நம்ம தாராளமா கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்கிட்ட வந்து சிந்தால் சோப்பு வந்து ஸ்டாக் வந்து தீர்ந்துடுச்சு அப்படின்னா ஸோ அதை எடுத்துட்டு வந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுங்கிற மெசேஜ் வந்து எனக்கு காட்டும். ஸோ அந்த மெசேஜ் காட்டும் போது தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா புதுசாக நான் வாங்கின இந்த 10 சோப்பு வாங்குறேன் அப்படின்னா அது தூக்கி நான் மறுபடியும் இன்சர்ட் பண்ணி இந்த டேபிள்ல கனெக்ட் பண்ணிடுவேன். அது ஒன் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி நமக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து நமக்கு காட்டும். ஸோ தாராளமா ஜிஐ டு டிபி வந்து கனெக்ட் பண்ணலாம். டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணாம எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பா எல்லாத்துலயுமே நம்ம டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுவோம். வேற எதுவும் ஜென்ரல் டவுட்? எத்தனை பேருக்கு டேட்டா பேஸ் பத்தி ஐடியா இருக்கு? டேட்டாபேஸ் பத்தி எதுவும் ஐடியா? ஸோ நானும் படிச்சேன், நானும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு எதையுமே ஃபர்ஸ்ட் லைஃப்ல வந்து மூவ் ஆன் பண்ணாதீங்க. சரியா? நீங்க வந்து அடுத்தடுத்து இது வந்து கத்துக்கிட்டே இருங்க. அப்பதான் நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா நம்ம வந்து இதுக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து என்னன்னா பிபிடி வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். சரியா?
ஸோ சூப்பர் மார்க்கெட் பில்லிங் சிஸ்டம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் பில்லிங் சிஸ்டம் தான் பார்க்க போறோம். ஸோ என்னென்ன கண்டென்ட் பார்க்க போறோன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் என்ன, ஸோ அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், ஸோ ப்ரப்போஸ்டு சிஸ்டம் என்ன இருக்கு, டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி அதில் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ டிஎஃப்டினா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது எவ்வளோ லிமிடேஷன் எடுத்துக்கும், ஸோ இட்ஸ் அ ஃபைனல் ஃபார் கன்க்ளூஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் சூப்பர் மார்க்கெட் பில்லிங்ல பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் தேவைப்படும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ப்ராடக்டோட டீடைல்ஸ் எனக்கு தேவைப்படும். ஆஃப்டர் தட் ப்ராடக்டோட ப்ரைஸ் எனக்கு வேணும். ஸோ நெக்ஸ்ட் பில்லிங் போகிறதுக்கான இது டோட்டல் ரிசிப்ட், பிரிண்ட் போடுறதுக்கான பில் கவுண்ட் போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே எனக்கு தேவைப்படும். அதோட ஒர்க் ஃப்ளோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா let's talk about a introduction. What is about a introduction அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஒரு கஸ்டமர் வேணும். ஸோ அவங்க வந்து அந்த கஸ்டமர் வந்து இப்போ ரெகுலரா இப்போ நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் பர்ச்சேஸ் பண்றேன், மந்த்லியா நான் வந்து பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா ரெகுலர் கஸ்டமர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சூப்பர் மார்க்கெட் இஸ் அ பிளேஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, நான் ரெகுலர் கஸ்டமரா இருக்கேன் அப்படின்னா நான் போய் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கான ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அதை நான் பே பண்ணிட்டு வருவேன். ஸோ இது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எத்தனை ப்ராடக்ட் அவங்க வாங்கியிருக்காங்க, அதை எப்படி அவங்க கேல்குலேட் பண்ணி அதை பில்லு கொடுத்து நம்ம கஸ்டமர் கொடுப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதெல்லாமே நான் டெவலப் பண்ணணும். முதல்ல நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் பில்லிங் போட போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமர் வந்து என்ன ப்ராடக்ட் வாங்குறாங்க, அதுக்கு நம்ம பே பண்றதுக்கு மெத்தடுக்கான இது வாங்கணும். நெக்ஸ்ட் ஆஃப்டர் தட் அவங்க எத்தனை ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்கிறத கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஹவு மெனி ப்ராடக்ட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்கன்றத பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம பில் பண்ணி அதை கஸ்டமர் கிட்ட கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே நம்ம டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டை வந்து நான் வந்து பில் பண்றது பெரிய விஷயம் இல்லை, அதுக்குன்னு தனி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணணும். ஸோ அதை வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பைத்தான் இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டிபெண்டன்ட்னா ஒன்றும் இல்லை, வி கேன் ரன் வேர் எவர் நீட். உங்களுக்கு எங்கெல்லாம் யூஸ் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதுக்குன்னு தனி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இதை தூக்கி நான் சும்மா வந்து வேர்டில் போடுறேன் எக்ஸல்ல போடுறேன் அப்படின்லாம் கிடையாது. இதுக்குன்னு தனி சாஃப்ட்வேர் ஒன்னே நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ அதை யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதை வந்து எங்க அப்படின்னா ஸோ நீங்க ஷாப்பிங் மால்ல யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பர் மார்க்கெட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்க ஆர்டர் கேல்குலேட்டிங் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இதை எதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா மேனுவல் ஒர்க்கை வந்து நம்ம மேனுவலா தான் டைப் பண்ணுவோம். மேனுவலா டைப் பண்ணி எரர் ஏதோ இருந்ததுன்னா கூட நான் ஈஸியா என்னால அதை நான் வந்து எரர் என்னால் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ஏன்னா நம்ம வந்து பைத்தன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் இன்டர்பிரட்டடா தான் இருக்கும். நம்ம அதுக்கான கோடு எழுதி நம்ம வந்து ஒரு டெஸ்டர்ட்ட கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம எல்லாமே செய்வோம். இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு பில்லிங் போறதுக்கு வேணும். நான் பேப்பர்ல உட்காந்து நான் அதை எழுதிட்டு பண்றதுக்கு பதில் நம்ம வந்து ஒரு சிஸ்டம்ல உட்காந்து டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பாத்தீங்கன்னா மேனுவல் ஒர்க்கா இருக்கும். ஸோ இப்பெல்லாம் அப்படி இல்லை, எல்லாத்தையும் சிஸ்டம் என்டர் தட்டணும் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஸோ ஈஸியா உங்களால கஸ்டமர் வந்து அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியா கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 10-15 ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா டக்குன்னு டோட்டல் பில் போட்டு நான் வந்து டிரான்சாக்ஷனை வாங்கிட்டு அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ் தான் மேனுவல் சிஸ்டமா நான் ஒர்க் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் ஒரு கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் வாங்குறாங்க அதை வந்து நம்ம வந்து பே பண்ணி வாங்குறதுக்கு கேல்குலேட் பண்றதுக்கு அதெல்லாம் ஈஸியா நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும் கஸ்டமர் பார்க்கும்போது. ஸோ இதுக்குன்னு அந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா எங்க வேணாலும் நம்ம அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட், ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் தான் கிடையாது. அந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி நீங்க எங்க கொடுத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் மெயின் அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் ஒர்க்ல இருந்து எனக்கு எல்லாமே குறையும். எல்லாமே சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கலா அது எடுத்துக்கும். ஸோ பேப்பர் ஒர்க் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு டைம் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது பாத்தீங்க இன்னமும் பாத்தீங்கன்னா சில சூப்பர் மார்க்கெட் எல்லாம் நிறைய பேர் வந்து கையால எழுதி பில் வாங்கிட்டு நம்ம கிட்ட லிஸ்ட் வாங்கிட்டு போடுறவங்களா இருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அந்த சிஸ்டம்ல என்டர் பண்ணிட்டு ஸோ நம்ம அப்படி கொடுக்கறதுனாலும் நீங்க நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நான் ஸோ இந்த மாதிரி வந்து டெவலப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாலும் நீங்க அந்த சிஸ்டம் பார்த்துக்கனாலும் நீங்க மாத்திக்கலாம். ஸோ ஃபைனல் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா வித் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மேனுவல் சிஸ்டம் கம்பேர் அதாவது நம்ம வந்து மேனுவலா எழுதுறதுக்கு பதிலாக நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்கா டைப் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியான ப்ராப்பர் டைம் வந்து ரெடியூஸ் ஆகும், ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கவும் முடியும். ஸோ எனக்கு இதனால எந்த அளவுக்கும் ப்ராப்ளமும் இருக்காது. ஓகேவா?
ஸோ இதுல யாருக்காவது எதுவும் டவுட் இருக்கா? ஸோ நான் இன்னும் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம், இதெல்லாம் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஸோ சாரி, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணவே மறந்துட்டேன். ஸோ எல்லாருக்கும் என் ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் எல்லாருக்கும் எவரி ஒன் விசிபிளா இருக்கா? ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ யாராவது 2 பேர் 3 பேர் பேசுறதுக்கு நீங்களும் இன்டராக்ட் பண்ணீங்கன்னா தான் அது நல்லா இருக்கும். நான் மட்டுமே பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா அது ஒர்க் ஷாப் நல்லாவே இருக்காது. நீங்களும் என்கிட்ட சில டவுட்ஸ் இதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா தான் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் இவ்வளவு பேசினேன்ல, இதுல யாருக்காவது எதுவும் டவுட் இருக்கா மேம்? இப்போ நீங்க இவ்வளவு சொன்னீங்களே, இதுல நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி யாருக்கும் எதுவும் எனி டவுட்? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம இவ்வளவு நேரம் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்தோம். ஸோ ஐ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட், ஒர்க் ஃப்ளோ. ஸோ இது ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சூப்பர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ கஸ்டமர் எங்கேருந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும், ஸோ அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்தே வந்து நான் வந்து எனக்கு வந்து ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீட்டில இருந்தே அவங்களோட மளிகை ஜாமான் ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களோட கஸ்டமர் ஐடியை போட்டுட்டு அவங்களுக்கான இதை போட்டு நம்ம அவங்க அட்ரஸ்க்கு வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து எத்தனை ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, ஸோ இதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து பில் ஜென்ரேட் பண்ணுறதுக்குலாம் இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் 3 யூசர்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுவாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன வேணும் அப்படின்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பில் கால்குலேட்டிங். ஒரு நார்மலாவே ஒரு கஸ்டமர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு இவங்கலாம் கண்டிப்பா தேவை. ஸோ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சேர்ந்து நம்ம ஒரு ஆளாவே உட்காந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணி நம்ம இது பண்ணி கொடுத்துட்டோம், சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ எல்லாமே நம்மளே கரெக்டா கொடுத்து நம்ம வந்து டெலிவர் பண்ணிடலாம். கஸ்டமருக்கு என்னோட இது எல்லாத்தையுமே நான் கரெக்டா டெலிவர் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மெனி சூப்பர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பில்லிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கஸ்டமருக்கு ஈஸியா நம்ம வந்து பில் கால்குலேட் பண்றதுக்கு இது வந்து ப்ராப்பரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டீங்க, டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னு. ப்ராப்பர் டேட்டா பேஸ் வந்து எனக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஐடின்னு சொல்லி இப்போ ஒன்று வாங்குவாங்க. அந்த கஸ்டமர் ஐடியை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நான் அடிக்கடி உங்ககிட்ட தான் பர்ச்சேஸ் பண்றேன், ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து எது தேவைப்படும் அப்படின்னா, கண்டிப்பா டேட்டா பேஸ் வேணும். என்னோட கஸ்டமரோட டேட்டா பேஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு இதில் இன்சர்ட் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த ஈஸியாக எனக்கு பில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு வந்து என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்ன நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். எதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கஸ்டமரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ரெகுலரா வாங்குறவங்க, அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் தான் சில பேர் வந்து மாசம் மளிகை ஜாமான் லிஸ்ட் போட்டு இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து அதை ப்ரொவைட் பண்ணிட்டு, இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதை நீங்க போய் கத்துக்கிட்டு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஜியோல பண்ணி நீங்க ஏதாவது ஒரு கிராசரி ஷாப்ல போய் கேட்டீங்க அப்படின்னா, அவங்க அவங்களோட கொரிய சொல்லும் போது நீங்க இதை டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் பண்றேன். ப்ராடக்ட்டோட ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பேமெண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் வாங்குறாங்க, ஓகே எல்லாமே ஓகே.
ஸோ அடுத்து அவங்க ப்ராடக்ட் பண்ணும்போது சில பொருளுக்கு வந்து தெரியாம பில்லு வந்து ஆடே நம்ம வாங்கிக்கவே மாட்டோம்னு அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பில் பேமெண்ட் வரும்போது, பேமெண்ட் மெத்தட் வரும்போது, பேமெண்ட்டோட ரிசிப்ட் நம்பர், பேமெண்ட்டோட அமௌண்ட், ஸோ பேமெண்ட்டோட மோட் இது எல்லாமே எனக்கு தேவைப்படும். ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்டோட நேம் இருக்கணும், ப்ராடக்ட்டோட ஐடி இருக்கணும், நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றேன்னா ஈஸியா டெவலப் பண்ண முடியாது. அதுல எல்லா இதுவுமே கரெக்ட்டா இருக்கணும். ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ரிசிப்ட் நம்பர் இருக்கணும், பேமெண்ட்டோட அமௌண்ட் இருக்கணும், என்ன பேமெண்ட் மோடு கேஷா, ஜிபேயா, யூபிஐயா எல்லாமே. இப்போ நான் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் காட்டுறேன். ஸோ ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்டோட நேம் இருக்கணும், ப்ராடக்ட்டோட ஐடி இருக்கணும், அது என்ன டைப்ன்றது தெரிஞ்சிருக்கணும், அது என்ன ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சிருக்கணும், மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும்னா எம்ப்ளாயோட நேம். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்றீங்கன்னா இதெல்லாம் உங்க ப்ராஜெக்ட்ல இருக்கணும். சரியா? ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்ப்ளாயோட நேம், டீட்டெயில், அவங்க டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் ரெசிக்னேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கணும். ஸோ லாகின் பண்றாங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயோட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், லாகின், லாக் அவுட். இப்போ நான் தான் அதை வந்து பண்றேன் அப்படின்னா என்னோட இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கணும். சப்ளையரா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அட்ரஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணணும். நம்ம வந்து சும்மா நானும் ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படின்றத டெவலப் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே எனக்கு வந்து கரெக்டா இருக்கணும். கரெக்டா இருந்தா மட்டும்தான் அது போய் கரெக்டா ஒருத்தவங்கள்ட்ட ப்ராப்பரா போய் டெலிவரி ஆகும். ஸோ ப்ராடக்ட்டோட பிராண்ட் என்னன்னு இருக்கணும். ஸோ டேட் ஆஃப் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டேட்டா என்ட்ரி போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டேட்டா பேஸ்ல போய் கனெக்ட் ஆகுறது எல்லாமே. ஸோ டேட்டா பேஸ்ல இருந்தே ஒன்ஸ் நீங்க ஒரு ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து இது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். ஸோ இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் இல்லைன்றது நம்ம போய் நம்மளோட மேல ஒர்க் பண்றவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு வந்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ப்ராடக்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பில்லிங் கவுண்டர் இருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்க ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போது உங்களோட இதுல இருக்கணும். ஸோ அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் யூசரோட டெஸ்டினேஷன் இருக்கணும், யூசரோட ஐடி இருக்கணும், பாஸ்வேர்ட் இருக்கணும். ஏன்னா அவங்களோட ஐடி நம்ம தெரிஞ்சாதான் அவங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து உங்களுக்கு இன்னும் அது பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா டெக்னாலஜிலையுமே பைத்தன் வந்து எந்தெந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணலாம்? ஜஸ்ட் நீங்க சேட்ல சொல்லலாம். பைத்தான் வந்து எந்தெந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஐ மீன் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்ல யூஸ் பண்ணலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கலாம் இப்ப பைத்தான் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? நீங்கலாம் எந்தெந்த சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணீங்க? சாட் ஜிபிடில எப்படி நீங்க பைத்தான் யூஸ் பண்ணீங்க? சாட் ஜிபிடில இருந்து கோடு தானே எடுத்துக்கலாம். ஐடியல், சூப்பர். பைச்சாம். So there are so many softwares are available in Python. ஓகேவா? So for example பாத்தீங்க அப்படின்னா Visual Studio Code யூஸ் பண்ணலாம், பைச்சாம்ல யூஸ் பண்ணலாம், ஐடியல்ல யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த 3 சாஃப்ட்வேர்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் மேக்ஸிமம் ஈஸி டு லேர்னா எது இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஐடியல் இருக்கும். ஸோ எல்லாத்துலயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட முடியாது. சரியா? அனகோண்டா இந்த மாதிரி நீங்க எதுல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இட்ஸ் மேக்ஸிமம் எது யூஸ்ஃபுல்லா ஈஸியா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஐடியல் ஃபார் வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப ஈஸியா இருக்கும். எரர் ஏதாவது வந்தாலும் என்னால ஈஸியா எரரை கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லா இதுலயும் என்னால டெக்னாலஜி வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம், சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்றேன். ஸோ டெக்னாலஜி டூல் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் விண்டோஸ் 10 அதுவே சப்போர்ட் பண்ணோம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எனக்கு பைத்தான் வேணும். ஸோ ஐடியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீ கேன் ரன் வேர் எவர் நீட். எனக்கு எங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் சோர்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில சாஃப்ட்வேர்லாம் ஓப்பன் சோர்ஸாக இருக்கணும் அப்படின்றதுலாம் ஓப்பன் சோர்ஸாலாம் இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் தான், எதில் வேணாலும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐடியல் ஷெல்லு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து என்ன அப்படின்னா ப்ராசஸர் வந்து இன்டெல் கோர் வந்து 13 இருக்கணும், ரேம் 4 GB இருக்கணும். ஸோ ஹார்ட் டிஸ்க் பொறுத்த வரைக்கும் 1 TBயாவது இருக்கணும். இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் மவுஸ் ஆர் கீபோர்ட் நீங்கள் எதில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். டெக்னாலஜிக்கு பேஸ்டாக இந்த டூல்ஸ் தான் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இது இல்லாமல் கண்டிப்பாக என்னால் எதுவுமே டெவலப் பண்ணிக்க முடியாது. சரியா? ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே ஐடியிலே யூஸ் பண்ணுங்க, ப்ராப்ளம் எதுவும் இல்லை. மோஸ்ட் ஆஃப் ஐடி கம்பெனிஸ்லையுமே ஐடியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஐடியில் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதை விட எது ஆப்ஷன் அப்படின்னா பைச்சாம் யூஸ் பண்ணிக்கோங்க.
மற்றபடி விஷுவல் ஸ்டுடியோலாம் யூஸ் பண்ணணுன்ற நீட் எல்லாம் இல்லை. விஷுவல் ஸ்டுடியோக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் தான் நம்ம ஃபுல்லா அதுல ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்க இதுல யூஸ் பண்றதுனாலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். ஸோ எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ சம் ஐட்டம்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு தெரியாது. ஸோ அதை நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்து எனக்கு என்ன அப்படின்னா, ஸோ நம்ம போயிட்டு பில்லிங் கவுண்டர்ல வந்து கேட்டோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத கேட்டோம் அப்படின்னா நம்மளே வந்து சொல்லிடலாம். நம்ம அந்த ஸ்டாக் ப்ராடக்ட் இருக்கா இல்லையான்றது நம்மளே அவங்களுக்கு வந்து நம்ம கன்வே பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அதை வீட்ல இருந்தே அவங்க கேட்கணும். ஒரு கஸ்டமர் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்கா, இப்போ இந்த டீடைல்ஸ் வந்து நான் புதுசா ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கா அப்படின்றத நான் வந்து கால் பண்ணி நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வீட்ல இருந்தே நான் உங்கள்ட்ட கேட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு இருக்குமா, ஸோ இதை பத்தி எனக்கு நான் என்கொயரி பண்ணிட்டு எனக்கு நீங்க அதை டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்னு. இப்போ இனி நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹார்லிக்ஸ்ன்னு சொல்றேன். ஏதாவது ஒரு நியூ ப்ராடக்டே ஒன்று வருது. ஸோ அது உங்க சூப்பர் மார்க்கெட்ல இருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸோ அதுவுமே அவங்க அந்த டேட்டா இதுலயே பார்த்துக்கலாம். ஏன்னா என்னென்ன இது வருது, என்னென்ன ப்ராடக்ட் வருது, என்னென்ன ப்ராடக்ட் வெளில போகுது. ஸோ இது இப்போதைக்கு இப்போ மேகி இருக்கு, இப்போதைக்கு அதை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக். புதுசா ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா அதை நான் உள்ள ஆட் பண்றேன் அப்படின்னா ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணிட்டா நமக்கு தெரியும், டெவலப் பண்ணி கொடுத்தவங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் நீங்க டெவலப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அந்த சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கவங்க திருப்பி உங்களுக்கு கால் பண்ணி அவங்க உங்ககிட்ட ஏதாவது குறை இருந்ததுன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க அதை ரெக்டிஃபை பண்ணி உங்களோட இதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணி அவங்க கிட்ட நீங்க டெவலப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பில் பே பண்றதுக்கு வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பா கியூஆர் கோட் பைத்தான் யூஸ் பண்ணி நிறைய கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணலாம் நீங்க ஓனாவே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்க, ஸோ அதுக்கு வந்து நீங்க ஏதாவது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்றீங்க, ஸோ ஏதாவது இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ ஹவ் டு கிரியேட்டிங் ஃபார் ஒன் ஓன் கியூஆர் கோட். ஸோ நீங்களாவே ஒரு இதை டெவலப் பண்ணிக்கலாம். சரியா? டு ஓவர் கம் ஆல் திஸ் ப்ராப்ளம் வி ஆர் டெவலப்பிங் ஏ சொல்யூஷன். ஸோ நீங்க வந்து என்ன அப்படின்னா வீட்ல இருந்தே இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஷாப்பிங் மால்ல என்னென்னலாம் இருக்குன்றது அவங்க மொபைல்ல இருந்தே பார்த்துட்டு வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸோ இந்த கியூஆர் கோட்ல வீட்ல இருந்தே அவங்க வந்து மொபைல் யூஸ் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த மாதிரிலாம் நீங்க டெவலப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கிராசரி ஷாப்லயுமே வந்து இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் இன் யுவர் ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட் இருக்கும். ஸோ கண்டிப்பா இதை நீங்க வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நானும் படிக்கிறேன், ஏதோ டிகிரி இருந்தா போதும் அப்படின்னு நம்ம கெரியரை நம்ம வேஸ்ட் பண்ணாம ஸோ இது பண்ணா இது நல்லா இருக்கும், இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு நிறைய இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை. ஸோ இப்போ நீங்க அதெல்லாம் கண்டிப்பா பொறுத்தவரை அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 வியூ தான் இருக்கும். MVC அப்படின்னு சொல்லுவோம், மாடல் வியூ கண்ட்ரோலர். சரியா? இது இருக்கணும். ஸோ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு அப்டேட் இருக்கணும். அப்டேட்க்கு அப்புறம் அதை நம்ம வந்து சி பண்ணோம், அதை யூசர் பார்ப்பாங்க. அதோட யூசர் பொறுத்த வரைக்கும் அதை மேனிபுலேட் பண்ணி ஸோ ஃபுல் எனக்கு நான் ஒரு டெவலப் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் மாடல் வியூ கண்ட்ரோலர் கண்டிப்பா இருக்கணும். ஸோ என்னென்ன அப்டேட் இருக்கு அதை நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கணும், அதை யூசர் கிட்ட கொடுத்துட்டு போகணும், அதை யூசர் பண்ணி அதை எப்படி மேனிபுலேட் பண்றாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். It's very very important system architecture. Okay va? So it will move on the next slide. ஸோ இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, நான் இதை டெவலப் பண்ணி கொடுக்கறதுனால வந்து எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவிங் த இப்போ நீங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லேபர் டியூ வந்து கொஞ்சம் மிச்சமாகும். ஏன்னா லேபருக்கு கொடுக்குற காசு வந்து நமக்கு மிச்சமாகும். செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கலாம், நம்மளே வீட்ல இருந்தே செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து என்ன அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் லார்ஜ் டர்ன் ஓவர் ஆயிடும், லோ காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆயிடும், ஃப்ரீடம் ஆஃப் செலெக்ஷன், நம்ம வந்து எதை வேணாலும் எடுத்து ஃப்ரீயா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் இது பாத்தீங்க அப்படின்னா வெரி ஈஸி அண்ட் குயிக் சிஸ்டமா இருக்கும். இப்போ வந்து நான் போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ல நின்று ஆள் நம்ம போறதுக்கு பதிலாக ரொம்ப எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கும், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் யூஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதோட லிமிடேஷன்ஸ். ஸோ தேர் இஸ் அ லாக் ஆஃப் பர்சனல்
பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுல நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு, நமக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். சில பேர் வந்து கரெக்டா யூஸ் பண்றவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மிஸ்யூஸும் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது வந்து என்ன அப்படின்னா கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இதை பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் பாருங்க. Good which require the explanation by the salesman cannot be sold out in the such market. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சேல்ஸ்மேன்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டா நம்ம வந்து எது சோல்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து மார்க்கெட்ல வந்து பார்த்துட்டு அதை அவங்க எடுத்துட்டு ஸோ திருப்பி ஏதாவது ப்ராடக்ட் ஆட் பண்ணும் அந்த மாதிரி அப்படின்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நான் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும் போது எனக்கு வந்து என்னன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி சூப்பர் மார்க்கெட் பில்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லா நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் எடுத்துட்டு போய் இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்து நீங்க என்ன எவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அது வந்து பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணி உங்களுக்கு இதை நீங்க பார்ட் டைமா நீங்க ஒர்க் பண்ணும்போது ஜிஐ கான்செப்ட் யூஸ் பண்ணி இது ஈவன் தோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டுன்னு தான் கிடையாது. இப்போ நீங்க ஒரு பேங்க்குக்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சின்ன சின்ன பேங்க்குக்கு போறீங்க, இதுல அவங்களோட யூசரோட டேட்டாஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராடக்ட் எல்லாம் பண்ணி நீங்க டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட அவங்க நிறைய இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய 2020 ஆர் 2023 எல்லாம் சொல்றேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேங்க்ல ஒர்க் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்ட டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஏதாவது நீடட் இருக்கும் போது கேட்டாங்க அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் இன் யூசிங் ஜிஐ கான்செப்ட் யூஸ் பண்ணி தான். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்ன அப்படின்னா என்னோட பிபிடி ப்ரெசன்டேஷனை மட்டும் ஸ்டாப் பண்றேன். ஸோ இப்போ நான் பிபிடியில சொன்ன வரைக்கும் யாருக்காவது எதுவும் டவுட் இருக்கா? ஃபைவ் மினிட்ஸ் ஜஸ்ட் ஜென்ரல் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க. இப்போ நான் இவ்வளவு பேசினேன் இல்லையா, இப்போ இதை வச்சு உங்களுக்கு எதுவும் டவுட், மேம் இது பண்ணலாமா, இல்ல நான் இது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை நான் ஆட் பண்ணலாமா, ஸோ அந்த மாதிரி எதுவும் ஜென்ரல் டவுட்? யாருக்குமே எந்த டவுட்டுமே இல்லையா? ஏதாவது இன்டராக்ட் பண்ணுங்க, சும்மா ஜென்ரல் டவுட். ஓகே, நீங்க அட்லீஸ்ட் மெசேஜ்ல கூட கேட்கறதுனா கூட கேளுங்க. சும்மா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் எனி டவுட்ஸ்? ஓகே, நீங்க இப்ப எவ்வளவு சொன்னீங்க, நான் இதை ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நான் இதை பண்ணலாம்னு நினைக்கிறேன், இன்னும் இந்த மாதிரி பண்ணணும், ஸோ இதை பண்றதுக்கு எனக்கு எதுவும் ஐடியா கிடைக்கும் சொல்லுங்க. சொல்லுப்பா, வாய்ஸ் ஆடிபிள் கிளியரா இல்ல, சொல்லுங்க. இல்லனா மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணுங்க. எதுவும் டவுட் அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. இல்லனா நான் வந்து உங்களுக்கு அந்த ஜிஐ ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இப்போ இவ்வளவு பேசினேன் இல்லையா, பேசினதுல ஏதாவது ஜெனரல் டவுட் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. யாருக்குமே எதுவும் டவுட் இல்லையா? ஜஸ்ட் சே எஸ் ஆர் நோ, அதுக்காக ரிப்ளை பண்ணுங்க. சொல்லுங்க, என்ன டவுட்? ராஜ் சொல்லுங்க, என்ன டவுட்? வாய்ஸ் வந்து எனக்கு கிளியரா கேட்கல, நீங்க வேணா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் நான் கிளாரிஃபை பண்றேன். இப்போ நீங்க என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா சூப்பர் தாராளமா நீங்க வந்து பண்ணலாம். சோ நீங்க எப்படி எல்லாம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஈவன் தோ இப்ப வந்து லாஜிக்கா கோடு எழுதுறீங்க அப்படின்னா
நீங்க என்ன கரெக்டா அக்யூரா என்ன போடணும், இதுதான் எனக்கு பெர்ஃபெக்ட்டா வேணும் அப்படின்னா நீங்க லாஜிக்கா கோட் எழுதுனீங்க அப்படின்னா தாராளமா யூ ஹேவ் டு யூஸ் ஃபார் எனி தட் கான்செப்ட். நீங்க இது யூஸ் பண்ணணும், நான் இது பண்ணலாம்னு நினைக்கிறேன், அது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஆன்சர் வந்து கரெக்டா வரும். நீங்க லாஜிக்கா கோட் எழுதும் போது பாத்தீங்க அப்படின்னா இட் வில் ஒர்க்கிங் ஃபார் ப்ராப்பர் வே. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் பண்ண இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணி காட்டுறேன். நான் கோட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கும் ஒன்றும் புரியாது. ஸோ நமக்கும் டைம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ ஜிஐ கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து என்ன அப்படின்னா ஐடியல்ன்ற கான்செப்ட்ல தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ப்ராஜெக்ட். லைக் வெயிட் பண்ண நான் வந்து ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கேன். So this is my code. Take inter அப்படின்றதுலாம் இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் லைப்ரரி. ஸோ வந்து என்ன அப்படின்னா எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை வந்து நான் ஃப்ரம் டேக் இன்டர்ல இருந்து வாங்கிட்டு என்னோட டைம் மேனேஜ்மெண்ட், ஏன்னா இன்னைக்கு என்ன டேட்டு இன்னைக்கு என்ன டைம் அப்படின்றதெல்லாம் போடுறதுக்கு நான் லைப்ரரிஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ டைட்டில் வச்சிருப்பேன், என்னோட பேஜுக்கு சைஸ் இதெல்லாம் வச்சிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டே இதெல்லாம் எப்படி இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுன்றவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ கோடும் வந்து என்ன அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் மேக்ஸிமம் இதில் கவர் பண்ணியிருப்போம்னா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஆஃப்டர் தட் டீக் இன்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு விண்டோஸா ரன் பண்றதுக்கு, ஏன்னா ஒவ்வொரு விண்டோஸும் ரன் பண்றதுக்கு எனக்கு ஃபங்க்ஷன்ற கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் மை கோட். எதெல்லாம் டெலிட் பண்ணணும், என்னெல்லாம் ஆட் பண்ணணும், ஸோ ஒவ்வொரு டெக்ஸ்ட் வைக்கிறது, பட்டன் வைக்கிறது, ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ எப்படி இவ்வளவு தூரமாவது போகும். இதுவே ஈவன் நீங்க ஜாவால எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த விடவே இன்னும் கோட் ரொம்ப அதிகமாவே போகும். ஸோ ஒன்ஸ் இதை நீங்க டைப் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல ஒரு பெரிய லெவல் கோட் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நீங்க டைப் பண்ணி ஒன்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சு நீங்க டைப் பண்ணா மட்டும்தான் அது உங்களுக்கு ஈஸியா தெரியும். இல்லைன்னா அது வந்து அதர்வைஸ் என்ன இது கோட் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஸோ காம்போ பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து கேஷா இல்லை வந்து கார்டா யூபிஐ பேமெண்ட் பண்ண போறேன்னா ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் என்ன, ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக நான் வந்து என்ன பண்றேன்னா என்னோட ப்ராஜெக்டை நான் முடிக்கிறேன். ஸோ ரூட் டாட் மெயின் லூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஐம் ரன்னிங் தட் சாஃப்ட்வேர் ரன் மாடியூல். ஸோ திஸ் இஸ் மை ப்ராஜெக்ட். இதுல நான் டேட்டாபேஸ்லாம் கனெக்ட் பண்ணல. கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதுல என்னன்னா இன்னைக்கு டேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 11/3/2025. ஸோ இப்போ பில் நம்பர் 1ல இருக்கு பாத்துக்கோங்க. ஸோ இப்போ கஸ்டமர் நேம் வந்து நான் டைப் பண்றேன். ஸோ மொபைல் நம்பர் ஸோ கொடுத்துட்டு இதுவே நீங்க வந்து டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றதுனால தாராளமா கனெக்ட் பண்ணலாம். ஸோ பேமெண்ட் டைப் பொறுத்த வரைக்கும் கேஷா காயா. ஸோ இப்போ நான் யூபிஐ செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் பில் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு யூஸ் ஃபார் கஸ்டமர். ஸோ ஃபர்ஸ்ட் சேல்ஸ் இன்வாய்ஸ்னு ஒரு ஹெட்டிங் வச்சுட்டேன். ஸோ கஸ்டமர் போட்டுட்டு பில் நம்பர் வைக்கிறேன், கஸ்டமருக்கான நேம் அண்ட் தென் பேமெண்ட் டைப் வச்சிருக்கேன், மொபைல் நம்பர். ஸோ இன்னைக்கு என்ன டேட்டோ அதுதான் எனக்கு கொடுக்குது 11/3/2025. ஸோ இப்போ ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்டோட சீரியல் நம்பர் வேணும், ப்ராடக்டோட நேம் இருக்கணும், அதோட குவான்டிட்டி இருக்கணும், அதோட ப்ரைஸ் இருக்கணும், அதுக்கு என்ன டிஸ்கவுண்ட்டு அண்ட் தென் வந்து டேக்ஸ் எல்லாமே போட்டு அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்க பில்லை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், உங்க ரிசிப்டை பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நான் டோட்டல் போட்டேன் அப்படின்னா எனக்கு ரிசிப்ட் வரும். நான் பிரிண்ட் கொடுத்துட்டு என்கிட்ட பிரிண்டிங் மிஷின் இருக்கும் போது நான் அதை பிரிண்ட் கொடுத்தேன் அப்படின்னா இட் பி ஒர்க்கிங் ஃபார் பிரிண்ட். ஆஃப்டர் தட் அடுத்த கஸ்டமர் வராங்க அப்படின்னா ரீசெட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் சேஞ்சிங் ஃபார் பில் நம்பர் 2. நான் இப்போ அதை ஒர்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆஃப்டர் தட் நான் கிளியர் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஃபைனலி இந்த ப்ராஜெக்ட் வில் பி க்ளோஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்றேன். ஸோ இதெல்லாம் நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நான் டோட்டல் அப்படின்றத கிளிக் பண்றேன். சாரி, நான் பில் அப்படின்றத கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருச்சு பாருங்க பில் போட்டது என்ன. நம்ம இங்க இதெல்லாம் என்ட்ரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமர் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது தெரியும் போது எனக்கு வந்து டோட்டலா 73 அமௌண்ட். ஸோ டோட்டலா மொத்தம் 73 வந்து அமௌண்ட். ஸோ இப்போ நான் வந்து அமௌண்ட் வந்து நான் டோட்டல் பில் போடுறேன்னு வச்சுக்கோங்க.
ஸோ அமௌண்ட் ஒரு நிமிஷம். இப்போ நான் வந்து இதை ரீசெட் பண்றேன். வெயிட் பண்ணுங்க, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம தப்பா பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எரர் கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ நான் வந்து ரன் மாடியூல். ஸோ இப்போ இங்க பாருங்க, கஸ்டமர் நேம் டு பேமெண்ட் டைப் கார்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நான் வந்து பில் ஜென்ரேட் பண்றேன். சரியா? பில் ஜென்ரேட் பண்ணோடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா டோட்டல் ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இங்க அமௌண்ட் வந்துடும். சரியா? இப்போ நான் வந்து இங்க 100 rupees கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நான் ரிசிப்ட் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து இங்கே ரிசிப்ட் ஆகும். இப்போ நான் வந்து இதை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிரிண்ட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா யூ பெய்ட் ₹73. இதை நான் இன்னும் ஃபுல் ஃபெஜ்டாக பண்ணணும் அப்படின்னாலும் நான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்கிட்ட பிரிண்டிங் மிஷின் பக்கத்தில் இருக்கும்போது நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பில் ஜென்ரேட் ஆகும். பில் ஜென்ரேட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக பில் நம்பர் 2க்கு அது சேஞ்ச் ஆயிடுது. தெரியுதா? ஸோ இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:32. ஸோ இப்போ டேட்டு, இன்னைக்கு டைம், பில் நம்பர் 2 இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே போய் நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்கள் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறதுனால தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் இன்னும் இதை ஃபுல் ஃபெஜ்டாக பண்ணணும், நான் வந்து இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னாலும் தாராளமாக ஹவ் டு டெவலப். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேட்டா பேஸ் இப்போ நான் கனெக்ட் பண்ணலை, ஏன்னா என்கிட்ட இப்போ அந்த சாஃப்ட்வேர் இந்த சிஸ்டம்ல இல்லை. ஸோ டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டா வரும். ஸோ நான் அது நீங்க ஒன்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா நான் ஒன்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தாராளமா ஃபுல்லா கவர் பண்ணி ஃபுல் ஃபெஜ்டா எடுத்து தருவேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா விதமான கான்செப்டும் யூஸ் பண்ணியுமே நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எனிவே என்னோட செக்ஷனை நான் வந்து க்ளோஸ் பண்றேன். ஸோ தேங்க்யூ. யாருக்காவது எனி டவுட், இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, இதுல யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இப்போ நீங்க வந்து என்ன அப்படின்னா இன்டர்ன் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எம்எஸ்ஆர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல தாராளமா இன்டர்ன் பண்ணுங்க. ஸோ இன்டர்ன் பண்ணும்போது இப்போதைக்கு நான் என்ன பண்ண முடியுமோ அதை காமிச்சிருக்கேன். ஒன்ஸ் நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி இன்டர்ன் பண்றீங்க அப்படின்னா இது இன்னும் எப்படி டெப்தா டெவலப் பண்ணலாம், இதுல ஒண்ணு என்னென்ன மாதிரியான செய்யலாம், நீங்க நினைக்கிற மாதிரியான டெவலப் பண்ணணும் அப்படின்னா தாராளமா ஐ வில் ஹெல்ப் டு யூ. சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் பேசுனீங்களே, யாரு? நீங்க ஒன்ஸ் இன்டர்ன் ஜாயின் பண்ணி பண்றீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் ஹெல்ப் எல்லாமே செய்யறேன். ஸோ நீங்க இன்டர்ன் ஜாயின் பண்றீங்கனாலும் சரி, இல்ல நான் ஃபுல் ஃபெஜ்டா கத்துக்கணும் மேம், நான் வந்து வெஸ்ட் இன்டர்ன்ல வந்து என்னன்னா என்ன டெவலப் பண்ணி முடியுமோ அதை மட்டும் தான் நம்மளால கத்துக்க முடியும், நான் ஃபுல் டெப்தா பைத்தான் பத்தி இன்டெப்தா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமா கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபெஜ்டா எல்லாத்தையுமே எடுத்து தருவேன். ஸோ யாருக்காவது டவுட் இருக்கா? எதுவும் டவுட்? இன்டர்ன்ஷிப் அண்ட் தென் கோர்ஸ் இந்த மாதிரி எதுவும் பண்ற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா, இல்லப்பா இங்க வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்றேன். ஈவன் தோ ஜாவா, பைத்தன், வெப் டிசைன் அண்ட் ஃபுல் ஸ்டாக் மேன் மட்டும் இருக்கு. MERN மேன், MongoDB, எக்ஸ்பிரஸ், ரியாக்ட் அண்ட் நோட். ஸோ இதுல நீங்க எந்த கோர்ஸ் இன்டர்ன் பண்ணாலும் தாராளமா இன்டர்ன் பண்ணுங்க. இன்டர்ன் பண்றதுனால என்னன்னா எந்த ஒரு பார்ட் எடுத்து பண்றோமோ அந்த ஒரு பார்ட் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதுவே நீங்க ஃபுல் டெப்தா இன்டெப்தா நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ ஒன்ஸ் நீங்க கோர்ஸா பண்ணீங்கன்னா தான் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே என்ன இருக்கு, ஸோ இதுல இன்னும் இன்டெப்தா என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். வெறும் இன்டர்ன் மட்டும் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் நம்ம டெவலப் பண்ணுவோம். இதுவே நான் ஃபுல் ஃபெஜ்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கத்துக்கலாம். நெட்வொர்க்கிங் இல்லப்பா, நெட்வொர்க்கிங் சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்ல. நெட்வொர்க்கிங் சாஃப்ட்வேர்ஸ் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து எப்படி இருந்துச்சுன்னு ஒர்க் ஷாப்க்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்மைலி இந்த மாதிரி ஏதாவது எனக்கு வந்து ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இவ்வளவு நேரம் பேசினதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ரிவ்யூ இருந்ததுன்னா ஃபீல் பெட்டர். ஓகே, தேங்க்யூ.
ஓகேப்பா. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. ஓகே. நீங்க வந்து ஃபர்தரா ஏதாவது மூவ் பண்ணோம் அப்படின்னா, நீங்க அந்த குரூப்ல வந்து கேட்டீங்க அப்படின்னா, சார் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. தேங்க் யூ சோ மச். எனவே எல்லாரும் யோசிச்சு திங்க் பண்ணி நீங்க அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணுங்க. சரியா? ஜஸ்ட் இது தெரிஞ்சது போதும் அப்படின்ட்டு இல்லாம அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு லைஃப்ல மூவ் ஆன் பண்ண பாருங்க. ஓகேவா? தேங்க் யூப்பா.